உண்மையாக சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க? சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். உங்களை பில்டும் பண்ணலாம், உங்களை பிரேக்கும் பண்ணலாம். நீங்கள் வந்து கான்ஷியஸாக இல்லாமல் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மற்றவங்களோட லைஃப்பை உங்கள் கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பீஸும் இருக்காது, ஃபோக்கஸும் இருக்காது. இதே வந்து ஒரு லேர்னிங் கண்டென்ட் பார்க்குறீங்க, மைண்ட் செட் கண்டென்ட் பார்க்குறீங்க, ஹெல்த் டிப்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா தான் உங்களோட க்ரோத்துக்கான ஒரு டூல் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் என்ன பார்க்குறீங்க, ஓகே, அதுதான் வந்து உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணுது. நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த அன்ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களை யார் இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு யார் நல்லதை சொல்லி தராங்களோ, உங்கள் க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, உங்களை யார் வந்து முன்னாடி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜியை அதிலே வந்து ட்ரைன் பண்ணிக்காதீங்க. உங்களோட லைஃப்பை வந்து உருவாக்க ஆரம்பிங்க, மற்றவங்க லைஃப்பை மட்டும் பார்த்துட்ருக்காதீங்க.